எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்காங்க, அவங்க அவ்வளோ நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க, பின்னணி இருக்குது அப்படின்னு நினைச்சு இவங்கள மாதிரி நம்ம இல்லை, அவங்கள மாதிரி நமக்கு படிப்பு இல்லை, அவங்கள மாதிரி பிசிக்கல் அட்ராக்ஷன் நமக்கு இல்லை, அவங்கள மாதிரி தைரியம் நமக்கு இல்லைன்னு ஒதுக்குனவன்னா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார அவருடைய பிரசன்னம் நிரப்ப எனக்குள்ள முதல் நம்பிக்கை வந்துச்சு, இல்லை உனக்குள்ளையும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, உனக்குள்ளையும் ஒரு அபிஷேகம் இருக்குது, உனக்குள்ளையும் கர்த்தர் இருக்கிறார், உன்னை கொண்டும் செய்ய முடியும், நீயும் சாட்சியா நிற்க முடியும், நீ எழும்பு, என்ன பெரிய பிரச்சனை பார்த்துருவ. அப்ப அந்த கான்ஃபிடென்ட் அது கர்த்தருக்குள்ள இருக்க எனக்குள்ளே வர்றதை நான் உணர்றேன். அந்த அந்த நான் யாருன்ற அறிவை எனக்குள்ள தந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள விசுவாசமே வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு சாட்சியா வாழ முடியுது. அது வரைக்கும் அந்த அந்த கிருபை எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸ்பெஷலா ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். நீங்க வாங்கணும் கிறிஸ்துவுக்குள் நீங்க யாருன்றதை நீங்க அறியணும். நீங்க பெரிய ஆள் கிடையாது, நம்ம பெரிய ஆள் கிடையாது, ஆனா நான் நம்புறேன் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நம்ம ஆராதிக்கிறவர் பெரியவர். அவர் உள்ள வந்துட்டார்னா இல்லாதவங்களும் இருக்கிறது மாதிரி ஆவாங்க. அவர் உள்ள வந்துட்டார்னா உங்களுக்கு தேவையான ஞானம் வரும். அவர் உள்ள வந்துட்டார்னா உங்களுக்கு நீங்க எதெல்லாம் மிஸ் ஆகுறீங்களோ அது எல்லாமே கிடைச்சிடும்.